நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற நாம் நாளைக்கு பொழுது நல்லா வெடியும் தானே நினச்சிருப்போம். ஆனால் வயநாடில் அன்னைக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு பொழுது வெடியறதுக்கு முன்னாடியே அத்தனை துயரமான சம்பவம் அங்கே நடந்துருச்சு இல்லையா? இதுக்கான காரணம் என்ன? இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் காயத்ரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 30, 2024 அன்னைக்கு காலையில் அதிகாலை 1 to 4:30 மணிக்குள்ளே நிறைய லேண்ட்ஸ்லைட் இதனால் 3 கிராமங்கள் முழுசாக மூடிடுச்சுங்க. ஒரு 10 வீடில் 8 வீடு சுத்தமாக மூடி, ஒரு 2 வீடு அரையும் குறையுமா இருக்குது. அந்த அளவுக்கு 3 கிராமத்தையே இந்த பேரழிவு சுத்தமாக அழிச்சிருச்சுங்க. இப்போ வரைக்கும் டெட் ரேட் 340க்கு அதிகமான மக்கள் இறந்து போயிட்டாங்க. இன்னும் 240 மக்களை காணோம். 200 பேர் பயங்கரமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? பயங்கரமான ஹெவி ரெயின்ஃபால்னால் முண்டகையில் ஆரம்பித்து சோழர்மலை, மெய்ப்பேடி இந்த மாதிரி 3 வில்லேஜும் தரமட்டம் ஆக்கிடுச்சுங்க. நாம் இப்போ இருக்கிறது 2024 அப்டேட் ஆன ஒரு காலத்தில் தான் இருக்கும். நிறைய மிஷினரிஸ், நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாமே இருந்தும் இந்த விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்டால், ப்ரிடிக்ஷன் நிறையாவே நடந்திருக்குங்க. ஆனால் அதில் நம்ம கவனம் செலுத்தலை. இப்படியெல்லாம் நடக்காதுன்னு தான் நினச்சிருப்பாங்க. இந்த அளவில் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவும் மாட்டாங்க. இந்த பேரழிவுக்கு காரணம் இயற்கை இல்லவே இல்லைங்க. தனிப்பட்ட மனுஷங்கனால மட்டும்தான் இது நடந்திருக்கு. ஏன்னு தெரியுமா? 2022 ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணுறாங்க. த இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் என்விரான்மெண்டல் ரிசர்ச் அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஆன் டிஃபாரஸ்டேஷன் இன் வயநாடு இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் என்ன தெரியுமா குறிப்பிட்ருக்காங்க? 62 இந்த முழு காடே வயநாடு டீஃபாரஸ்டேஷன் ஆகிருக்கு. அதாவது 1950லிருந்து 2018 வரைக்குமே 1800% அந்த மலை டீஃபாரஸ்டேஷன், அதாவது விவசாயத்துக்காக, டீ எஸ்டேட்டுக்காக, இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய மரங்கள், நிறைய காடுகள் அழிக்கப்பட்டு வீடுகளாகவும், எஸ்டேட்டுகளாகவும், ரெசிடென்ஷியல் ஹோட்டலாகவும் கன்வெர்ட்டாக மாறியிருக்கு. இது எல்லாமே மனுஷங்களோட தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும்தான். நம்ம ஜாலியாக இருக்கணும், நம்ம ஒரு லீவுக்கு ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இயற்கையவே பயங்கரமாக அழிச்சிருக்கோம். இதனால் என்னெல்லாம் ஆயிருக்கு தெரியுமா? எத்தனை உயிர்கள் இந்த பூமியிலிருந்து பிரிஞ்சிருக்கு, எத்தனை மக்கள் அவங்கள குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, எத்தனை வீடுகள், எவ்வளவோ கனவு கண்டு அந்த வீட்டை கட்டியிருப்பாங்க இல்லையா? அது மண்ணோடு மண்ணாக போயிருக்கு. அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள், அவங்க இனிமேல் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சேர்த்து வச்ச ஒவ்வொரு விஷயமே, ஒவ்வொன்றுமே மனுஷனோட சுயநலத்துக்காக மண்ணோட மண்ணாக போயிருச்சுங்க. இதுக்கப்புறம் வயநாடு மீண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். இயற்கை வளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிக்க மக்களான நாம தான் ஃபுல்லாக அழிஞ்சு போவோம் அப்படிங்கிறத யாருமே ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் மக்கள் மக்களை காப்பாற்றணுங்கிறக்காகவே நிறையா பேர், நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. வயநாட்டில் இருக்கிற மக்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக யாரெல்லாம் தெரியுமா இருக்காங்க? கேரளா ஃபயர் அண்ட் ரிசர்ச் சர்வீஸ் இருக்காங்க, கேரளா போலீஸ் இருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இந்தியன் டிஃபென்ஸ் எல்லாருமே இருக்காங்க. நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அங்கே இருக்காங்க. அது இல்லாமல் தன்னார்வலர்கள் நிறையா பேர் அந்த இடத்துல இருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு 2-3 நாளாகவே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த முடியல. இன்ஜுரி ஆனவங்களை ஒரு இடத்துக்கு சேர்த்த முடியல. பிகாஸ் அந்த இடமே ரொம்ப ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா? இதுக்காக இந்தியன் ஆர்மி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வெறும் 31 மணி நேரத்தில் 190 அடி ஃபீட் உயரமான ஒரு பிரிட்ஜை ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜை கட்டி அதில் நிறைய ரெஸ்கியூ பண்ணி அது மூலமாக தான் ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், ஹெவி மிஷினரிஸாக இருக்கட்டும் எல்லாமே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ப் போட்டு மக்களை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் சிகிச்சை கொடுக்கறதுக்காகவும் நிறைய ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இதில் ஹெல்ப் பண்ணுற ஒவ்வொரு உள்ளத்துக்குமே ரொம்ப நன்றிகள்.
என்றைக்குமே வந்து ஜாதி மதம் நம்மளோட கடவுள் எந்த மதத்தின் கடவுளாக இருந்தாலுமே வந்து அவங்க நேரில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. நாம் மக்கள் தான் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயத்தில் நிறையா மக்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள் எடுத்து வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிகள். லெட்ஸ் ஹோப் வயநாடு வந்து மறுபடியும் திரும்பி வரும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும்னு வந்து நம்ம நம்புவோம். தேங்க்யூ. ப்ரே ஃபார் வயநாடு.